கர்நாடகாவில் நேத்ராவதி நதிக்கரையில் அமைந்துள்ளது தர்மஸ்தலா. இந்தியாவின் முக்கிய கோயில் நகரம். இந்து கடவுளான மஞ்சுநாதர், அதாவது சிவன் ஸ்தலமான இந்த கோயில் 800 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டுள்ளது. இந்த நகரம் இந்து மற்றும் சமண மரபுகளின் கலவை என்று கூறப்படுகிறது. ஆனால் ஜெயின் மதத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த கோயிலை நிர்வகித்து வருகின்றனர். கோயில் குறித்து யாரும் குறை கூறவில்லை, குற்றச்சாட்டை வைக்கவில்லை. கோயில் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இன்று நேற்றல்ல, 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த குற்றச்சாட்டு தொடர்கிறது. தர்மஸ்தலா கோயில் வளாகத்தில் நடந்ததாக கூறப்படும் 400க்கும் மேலான பெண்கள் பாலியல் கொலை தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த கோயிலில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக துப்புரவு பணியாளராக பணியாற்றிய பீமா கடந்த ஜூன் 3ஆம் தேதி கையால் எழுதிய கடிதத்தை காவல்துறையிடம் சமர்ப்பித்தார். கடிதத்தில் பல பெண்களின் உடல்களை எரிப்பதற்கு அல்லது புதைப்பதற்கு எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அவ்வாறு புதைக்கப்பட்ட பல பெண்களின் உடலில் ஆடைகள் அல்லது உள்ளாடைகள் இல்லை. சிலவற்றில் பாலியல் வன்கொடுமை மற்றும் வன்முறைக்கான அறிகுறிகள் இருந்தன. காயங்கள் அல்லது கழுத்தை நெரித்தல் போன்றவை இருந்தன என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்ட பெண்களில் 13 வயது பள்ளி மாணவி 2010ஆம் ஆண்டு ஒரு பெட்ரோல் பங்கின் அருகே புதைக்கப்பட்டார். அந்த மாணவி பள்ளி சீருடையில் இருந்தார், ஆனால் உள்ளாடைகள் இல்லை என்று தெரிவித்திருந்தார். மேலிடத்தின் அழுத்தத்தில் செய்து வந்த பீமாவுக்கே ஒரு நாள் சிக்கல் நேரிட்டது என்று குறிப்பிடுகிறார். அதாவது தனது சொந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை தனது மேலதிகாரி ஒருவர் தாக்கியதாக கூறுகிறார். இதன் பின்னர் டிசம்பர் 2014இல் தர்மஸ்தலத்தை விட்டு பீமா வெளியேறியதாக குறிப்பிடுகிறார். குற்ற உணர்ச்சியாலும் அமைதியாக இருந்தவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் தர்மஸ்தலாவுக்கு வந்ததாக குறிப்பிடுகிறார். புதைக்கப்பட்டவர்களுக்கு முறையான இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த ஆன்மாக்கள் அமைதி காணும், சாந்தி அடையும். மேலும் எனது குற்ற உணர்வும் குறையும் என்று தெரிவித்திருந்தார். தர்மஸ்தலா திரும்பிய பின்னர் புதைக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று எலும்புக்கூடுகளில் சிலவற்றை புகைப்படம் எடுத்து நம்பகத்தன்மையை நிரூபிக்க புகைப்பட ஆதாரங்கள், அவரது ஆதார் அட்டை மற்றும் பழைய ஊழியர் ஐடி கார்டு ஆகியவற்றை சேர்த்து புகாரை காவல்துறைக்கு அனுப்பியிருந்தார். இதைத் தொடர்ந்துதான் சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்தது. பிரணாப் முகர்ஜி தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழு தீவிர ஆய்வில் ஈடுபட்டு வருகிறது. இந்த குழுவில் 26 சிறப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள், 5 தடய அறிவியல் நிபுணர்கள், 15 குடிமை பணியாளர்கள், 200 காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் மற்றும் உள்ளூர் அரசு அதிகாரிகள் என பெரிய குழுவே செயல்பட்டு வருகிறது. மேலும் ஒரு உதவி ஆணையர், ஒரு தாசில்தார் மற்றும் 5 அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளனர். உள்ளூர் ஊடகங்களின் தகவலின்படி சிறப்பு புலனாய்வு குழு தலைமையிலான விசாரணைக்காக கர்நாடக அரசு ஒரு நாளைக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவிடுவதாக கூறப்படுகிறது. தினசரி செலவாக உணவு மற்றும் சிற்றுண்டிக்கு 35,000, அதிகாரிகளுக்கான தங்குமிடங்களுக்கு 25,000, 15 தொழிலாளர்களின் ஊதியத்திற்கு 30,000, புதைக்குழிகளை தோண்டும் தொழிலாளர்களுக்கு 2,000, காவல்துறை மற்றும் மருத்துவர்களின் எரிபொருள் மற்றும் வாகன பயன்பாட்டிற்கு 20,000, தடயவியல் உபகரணங்களுக்கு 3,000 முதல் 4,000, ஆய்வு நடத்தப்படும் இடங்களில் அமைக்கப்படும் தற்காலிக கூடாரங்களுக்கு 3,000 முதல் 4,000 செலவிடப்படுகிறதாம். இந்த நிலையில் பீமாவுக்கு போதைப்பொருள் பகுப்பாய்வு சோதனை நடத்த வேண்டும் என்று பாஜக மங்களூரு மாவட்ட தலைவர் சதீஷ் கும்பலா கோரியுள்ளார். புகார்தாரரின் வாக்குமூலத்தின்படி சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வில் ஈடுபட்டு வருகிறது. இருப்பினும் குற்றச்சாட்டுகளில் அதிக ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை. அவர் எந்த அடிப்படையில் இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் என்பது தெளிவுபடுத்த வேண்டும். எனவே அவர் மீது போதைப்பொருள் சோதனை நடத்த வேண்டும். இந்த விசாரணை தொடர்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு காங்கிரஸ் எம்பி தனது கட்சி தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இவை அனைத்தும் இந்து மத மையங்களை குறிவைக்கும் ஒரு பெரிய சதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கின் முக்கிய திருப்பமாக தர்மஸ்தலா கூட்டு புதைக்குழி வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு காவல் நிலைய அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு இனி எஃப்ஐஆர்களை பதிவு செய்யலாம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு காவல் நிலைய அந்தஸ்து வழங்கப்பட்டதாக அந்த அமைப்பில் இருக்கும் அதிகாரிகள் சிலர் தெரிவித்துள்ளனர். இதன்படி கூட்டு புதைகுழி குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்குகள் முதலில் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்படும்.
என்று தெரிய வந்துள்ளது. ஆய்வில் எலும்பு எச்சங்கள் கிடைத்திருக்கும் நிலையில் ஏற்கனவே 1985 முதல் 2000ஆம் ஆண்டு வரையிலான அனாதை உடல்கள் அடக்கம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்துக்கு சிறப்பு விசாரணை குழு உத்தரவிட்டுள்ளதாம். அனாதை பிணங்கள் எங்கே புதைக்கப்படுகின்றன, எத்தனை உடல்கள் புதைக்கப்பட்டன, எந்த ஆண்டு, தேதி, மாதம் என்று பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறதாம். வருவாய்த்துறையிடமும் அறிக்கை கேட்கப்பட்டு இருக்கிறதாம். சிறப்பு விசாரணை குழு புகார்தாரர் அடையாளம் காட்டிய 13 தளங்களில் 12இல் ஆய்வு முடிந்துவிட்டன. கடைசியாக அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் 13வது தளம் இன்னும் தோண்டப்படவில்லையாம். சிறப்பு புலனாய்வு குழு வட்டாரங்களின்படி புகார்தாரர் தளம் எண் 13இல் 20 அடி ஆழத்தில் எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் ஒரு மின்சார டிரான்ஸ்பார்மர் வைக்கப்பட்டுள்ளதாம். எனவே ஜிபிஆர் வாடகைக்கு எடுக்க எஸ்ஐடி முடிவு செய்துள்ளது. குழி தோண்டப்படுவதற்கு முன்பு மின்சார டிரான்ஸ்பார்மர் இருக்கும் இடம் மாற்றப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. புதிய அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் குறித்தும் சிறப்பு புலனாய்வு குழு பரிசீலித்து வருகிறது. புகார்தாரருடன் அந்த இடங்களுக்கு சென்றவர்களின் விவரங்கள் வெளியிடப்படாது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இது புகார்தாரருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். தற்போது புகார்தாரர் பாதிக்கப்பட்டவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளார். இதற்கிடையே கோயிலை நிர்வகிக்கும் குடும்பத்தை குறிவைத்து அவதூறான செய்திகள் வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தர்மஸ்தலா கோயிலின் செயலாளர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் கர்நாடகா விசாரணை நீதிமன்றம் முடிவு எடுக்கலாம் என்று நீதிபதிகள் ராஜேஷ் பிண்டால் மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது கூடுதல் கவனத்தை பெறுகிறது. தினமும் ஒரு திருப்பம் என்ற ரீதியில் இந்த வழக்கு சென்று கொண்டு இருக்கிறது. பார்க்கலாம் இறுதியில் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.